நாளின் காலைகளிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் 27வது அதிகாரம் 5வது வசனம். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த சங்கீதத்திலே ஒரு விசுவாசமான வார்த்தையை ஆண்டவரை நோக்கி சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒரு நல்ல ஒரு ஜெபத்தை ஆண்டுடைய சமூகத்துல ஒரு நம்பிக்கையான வார்த்தையை அவர் தெரிவிக்கிறார். தீங்கு நாளில் என் ஆண்டவர் என்னை கூடாரத்துல மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து. பாருங்க, முதலாவது மறைத்து என்று சொல்கிறார், இரண்டாவது ஒளித்து வைத்து. யாரோ எந்த காரியமும் என்ன நிற்காதபடிக்கு அவர் என்னை ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார் என்று ஒரு நம்பிக்கையான வார்த்தையை அவர் சொல்லுகிறதை பார்க்கிற இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நம்மை இதுவரைக்கும் பாதுகாத்தார். இதுவரைக்கும் தீங்கு நாளில் எத்தனையோ தீங்குகள், எத்தனையோ பலவீனங்கள், எத்தனையோ சோர்வுகளின் மத்தியிலே ஆண்டவர் நம்மை அவருடைய கூடாரத்துல மறைத்து, அவருடைய கூடார மறைவிலே ஒளித்து வைத்து அவர் நம்மை இதுவரைக்கும் நடத்தினார் அல்லவா, இனியும் அவர் நடத்த வல்லவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் ஒளித்து வைத்து மறைத்து வைத்து பாதுகாக்கிற தெய்வம் மாத்திரம் அல்ல, கன்மலையின் மேல் நம்மை உயர்த்துகிற தெய்வமாயிருக்கிறார். அன்பானவர்களே, கன்மலையின் மேல் நம்முடைய அடிகளை உறுதிப்படுத்தி நம்மை கன்மலையின் மேல் நிறுத்துகிற தெய்வமாயிருக்கிறார். இந்த காலை வேளையிலே அவரை நாம் நம்பும் போது, என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார், அவர் என்னை பாதுகாப்பார், என்னை ரட்சிப்பார், என்னை ஆசீர்வதிப்பார் என்கிற நம்பிக்கையிலே அதிகம் அதிகமாய் நாம் பெருகும் போது ஆண்டவர் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் இதுவரைக்கும் நடத்தின தெய்வம் இந்த நாளிலும் நடத்துவார். இனியும் புதிய மாதத்திலே, நாளை தினத்திலே புதிய மாதம் தொடங்குகிறது. புதிய மாதத்திலும் அவர் நம்ம எல்லாரையும் அவருடைய கூடாரத்துல மறைத்து, அவருடைய கூடார மறைவிலே ஒளித்து வைத்து நம்மை கன்மலையின் மேல் உயர்த்தி நம்மை அழகு பார்க்கிற தெய்வமா இருக்கிறார். பிரியமானவர்களே, அவரை மாத்திரம் நாம் நம்பிக்கையாய் பிடித்து கொண்டு சார்ந்திருக்கும் போது அவர் நம்மை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். பிரியமானவர்களே, இந்த சங்கீதம் 27வது அதிகாரத்தை நாம் பார்க்கும் போது அதிலே முதலாவது வசனத்துல இப்படியாக சொல்லப்பட்ட, கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? அன்பானவர்களே, எந்த பயமும் என்ன வரக்கூடாது. ஏன்னா என் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்கிற நம்பிக்கை நிலை பெருக வேண்டும் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். அன்பானவர்களே, எனக்கு விரோதமே அநேக பேர் வந்தாங்க, ஆனா அவர்கள் எல்லாரும் இடறி விழுந்தாங்க. ஏன் தெரியுமா? என்னோடு என் கர்த்தர் இருக்கிறார் என்கிற நம்பிக்கையான வார்த்தையை தாவீது சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. ஏன் பயப்படாது தெரியுமா? கர்த்தர் என்னுடைய வெளிச்சமும் என் ரட்சிப்புமாய் இருக்கிறார். ஆகவே எனக்கு விரோதமாய் எவ்வளவு பெரிய பாளையம், எவ்வளவு பெரிய யுத்தங்கள், எவ்வளவு பெரிய போராட்டங்கள் வந்தாலும் என்னுடைய இருதயம் பயப்படாது. நான் என் மேல ஒரு பெரிய யுத்தம் வந்தா கூட நான் என் ஆண்டவரிலே நம்பிக்கையாயிருப்பேன். இதிலேயே நான் நம்பிக்கையாயிருப்பேன்னா என்ன தெரியுமா? என் கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர் என்பதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். அவர் என்னை ஒருபோதும் தள்ளாட விடுகிறதில்லை, அவர் என்னை ஒருபோதும் கைவிடுகிறதில்லை என்பதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன் என்று தன்னுடைய நம்பிக்கையை ஆணித்தரமாய் அவர் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த காலைவேளையிலே நெருக்கங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள், வியாதிகள், பலவீனங்கள், சோர்வுகள் நம்மை நெருக்கும் போது நம்முடைய நம்பிக்கை இப்படி இருக்கிறதா? நான் என் ஆண்டவரிலே நம்பிக்கையா இருப்பேன் என்கிற வார்த்தைகளை நம்மால் சொல்ல முடியுமா? தாவீது சொல்கிறா, நான் இதிலே என் மேல் ஒரு யுத்தம் எழுப்பினாலும், யுத்தமில்லாத அமைதியான வாழ்க்கையை அவர் சொல்லவில்லை. ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு யுத்தங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும். ஆனா அந்த போராட்டங்களின் மத்தியிலும் ஆண்டவரை பிடித்து கொண்டு அவர் மேல் தன்னுடைய நம்பிக்கையை பலப்படுத்துகிற மனுஷனை அவர் ஒருபோதும் கைவிடுகிற தெய்வம் அல்ல. அவர் எனக்கு எல்லாம் என்று அவரை பிடித்துக் கொள்ளுகிற பிள்ளைகளை
அவர் நிச்சயமாய் ஆசீர்வதித்து கன்மலையின் மேல் உயர்த்த அவர் வல்லவராயிருக்கிறார். பிரியமானவர்களை, அடுத்து பாருங்க, கர்த்தரிடத்துல நான் ஒன்றை கேட்டேன், ஒன்றே ஒன்றை தான் நான் கேட்டேன். என்ன தெரியுமா? ஜீவனுள்ள நாளெல்லாம் என் கர்த்தருடைய ஆலயத்தின் வாசற்படியில, ஆலயத்துல நான் தங்கியிருப்பதே நாடுவேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டுடைய பாதத்துல தங்கி இருக்கிறதே நான் நாடுவேன். எனக்கு என்ன இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, என் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருப்பதையே நான் நாடுவேன். இயேசு கிறிஸ்து ஒரு நாளிலே மார்த்தாள் மரியாளுடைய வீட்டுக்கு போகும்போது, மார்த்தாள் பற்பல காரியங்களை குறித்து அவள் கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருந்தாள். தன் வீட்டில் இருக்கிற வேலைகளை யார் பார்ப்பார் என்கிற குழப்பத்தோடு இருந்தாள். ஆனா இயேசு அந்த மார்த்தாள் இயேசுவை பார்த்து, என் சகோதரி இப்படி ஒரு வேலையும் செய்யாம உம்முடைய பக்கத்துல உட்கார்ந்து இருப்பதை பார்த்து உமக்கு கவலை இல்லையா என்று கேட்டபோது இயேசு சொல்லுகிறார், மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஆனா தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். நல்ல பங்கு. அந்த நல்ல பங்கு என்ன தெரியுமா? கர்த்தருடைய பாதத்துல உட்கார்ந்து இருப்பது, அவருடைய ஆலயத்துல வாஞ்சிப்பது, அவருடைய ஆலயத்துக்கு எடுத்த காரியங்களை வாஞ்சிப்பது, அவருடைய சமூகத்தை வாஞ்சிப்பது, அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சிப்பது. அதுதான் மரியாள் தெரிந்து கொண்டாள். வீட்டுல நிறைய வேலை இருந்தது, மரியாளுக்கு தெரியும். இன்றைக்கு என்னை இயேசுவை நான் விட்டு விட்டால், என்னை இயேசுடைய சமூகத்திலிருந்து வார்த்தைகளை நான் பெற்றுக்கொள்ள முடியாதே. அவருடைய பாதத்துல அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு மேலான பாக்கியம் எனக்கு என்றைக்கு கிடைக்குமோ என்பதிலே அவள் உறுதியாயிருந்தாள். ஒன்றை வாஞ்சித்தாள், ஆண்டவருடைய பாதத்தை வாஞ்சித்தாள். இயேசு பாதம் எனக்கு போதும். எந்த நாளும் ஆனந்தம், எந்த நாளும் சந்தோஷம், எந்த நாளும் சமாதானம் என்று அவருடைய பாதத்துல போய் உட்கார்ந்த போது அவருடைய வாழ்விலே ஒரு ஆசீர்வாதம், ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம் அவளுடைய வாழ்வில உண்டானது. பிரியமா, இந்த காலை வேளையிலே நம்முடைய வாஞ்சை எப்படி இருக்கிறது? நம்முடைய வாஞ்சை, ஒரே வாஞ்சை அந்த இயேசுவை பற்றியதாய், அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிற ஒரு வாஞ்சையா, அவருடைய சமூகத்தை வாஞ்சிக்கிற ஒரு வாஞ்சையா இருக்கிறதா என்பதை இந்த காலை வெளியிலே சிந்தித்து பார்க்க வேண்டும். முதலாவது, எவ்வளவு பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் அவரிலே நம்பிக்கையா இருக்கணும். நான் இதிலே நம்பிக்கையா இருப்பேன், என் இயேசுவிலே நான் நம்பிக்கையா இருப்பேன். இரண்டாவது, என் ஆண்டவருடைய சமூகத்தை, அவருடைய பிரசன்னத்தை நான் வாஞ்சிப்பேன். இப்படி யார் யாரெல்லாம் இந்த காலை வேளையில தீர்மானம் எடுக்கிறார், அவர்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் தான் 5வது வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. தீங்கு நாளிலே அவர் தம்முடைய கூடாரத்துல மறைத்து, தம்முடைய கூடார மறைவிலே ஒளித்து வைத்து கன்மலையின் மேல் உயர்த்துவாராம். அப்படிப்பட்டதான பிள்ளைகள், கர்த்தரின் வெளிச்சம், என் ரட்சிப்பு, நான் எதற்கும் பயப்பட மாட்டேன். அவருடைய பாதத்துல அமர்ந்திருப்பதை நாடுவேன், அவருடைய சமூகத்தை நாடுவேன். அவரே எனக்கு போதும், அவர்தான் என்னுடைய நம்பிக்கை என்று அவரை பிடித்துக் கொள்ளுகிற பிள்ளைகளை அவர் தம்முடைய கூடாரத்துல மறைத்து, தம்முடைய கூடார மறைவிலே ஒளித்து வைத்து கன்மலையின் மேல் உயர்த்துவாராம். இந்த ஆசீர்வாதம் இன்றைக்கு யாருக்கெல்லாம் வேணுமோ, அவருடைய பாதத்தை வாஞ்சிப்போமா? அவருடைய சமூகத்துல, ஆண்டவரே உடைய பாதம் எனக்கு போதும். அப்ப மரியாள் வாஞ்சித்த அந்த பாதம், தாவீது எப்போது வாஞ்சித்த அந்த பாதம். எவ்வளவு பிரச்சனைகள் தாவீதுடைய வாழ்விலே. அன்பானவர்களே, நம்ம தினமும் சங்கீதத்துல ஒரு அதிகாரம் வாசிக்கிறோம். ஏன் தெரியுமா? அவ்வளவு ஒரு மேன்மையான ஒரு சங்கீதம். நம்முடைய அன்றாட பிரச்சனைகளை அதுல அவள் அழகா எழுதி வைத்திருக்கிறார். அன்பானவர்களே, ஆறுதலை கொடுக்கிற வார்த்தைகள். ஏன்னா அவ்வளவு பிரச்சனைகளின் வழியாய் தாவீது கடந்து வந்தா. பிரச்சனைகளின் மத்தியிலும் நீ சோர்ந்து போகாதே, நீ ஆண்டவரை தேடணும்னு நமக்கு நம்பிக்கை ஊட்டுகிற வார்த்தைகளை சொல்லுகிற வார்த்தைகள் சங்கீதத்துல இருக்கிறது. பிரியமானவர்களே, ஏன்னா வேதத்துல யாரும் இவ்வளவு சங்கீதத்தை எழுதுனதா நம்ம பார்க்கல. பிரச்சனைகள் வரும்போதும் சங்கீதம், ஆண்டவரோடு துதிக்கும் போதும் சங்கீதம், எல்லா சூழ்நிலைமைகளிலும் சங்கீதம் எழுதி அவரை மகிமைப்படுத்துகிற ஒரு தேவ பிள்ளையாய் தாவீது இருந்தார்.
அன்பானவர்களை, எவ்வளவு பிரச்சனைகளின் மத்தியிலே கடந்து சென்றாலும் என் இயேசுவிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன், நான் இதிலே நம்பிக்கையாயிருப்பேன், அவர் என்னை பாதுகாப்பார் என்று ஒவ்வொரு சூழ்நிலைமையிலும் அவரை பிடித்து கொண்டு ஓடுகிற தெய்வ மனிதனாய் தாவீது இருந்தார். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். உலகத்துக்குள்ளாய் ஓடும்போது உலக பாடுகள், உலக பாரங்கள் நம்மை நெருக்குகிறது. ஆண்டவரை தேட நேரமில்லை, ஆண்டவரை துதிக்க நேரமில்லை. தாவீது பெரிய ராஜாவாய் இருந்தார். வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைமைகளின் வழியாய் கடந்து சென்ற தாவீது சொல்லுகிறார், நான் எப்போதும் என் ஆண்டவரில நம்பிக்கையா இருப்பேன். எனக்கு ஒரே ஒரு வாஞ்சைதான், அவருடைய பாதத்துல அமர்ந்திருப்பதுதான் எனக்கு வாஞ்சை என்று அவர் சொல்லுகிறார். இன்னைக்கு ஏன் நம்மளால சொல்ல முடியாது பிரியம்? நிச்சயம் நம்மளாலும் சொல்ல முடியும். ஏனோக்கு பாருங்க, நம்ம தியானித்து இருக்கிறோம். அவர் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் போதே குமாரர்களையும் குமாரத்திகளையும் பெற்றான் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, உலக ஓட்டத்திலே, உலக காரியங்களிலே, குடும்பங்களிலே இருந்த போதிலும் ஆண்டவரோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிற அனுபவம் தேவ பிள்ளைகளுக்கு இருந்ததல்லவா? நமக்கும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்படிப்பட்டதான பிள்ளைகளை அவர் கூடாரத்துல மறைத்து, கூடார மறைவில ஒளித்து வைத்து கண்மலையின் மேல் உயர்த்துவார். இந்த ஆசீர்வாதத்தை நாம் இந்த நாளிலே கேட்டு பெற்றுக்கொள்வோம். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை ஆண்டவரிடத்துல அறிக்கை செய்வோம். ஆண்டவரே, நான் உண்மையிலே நம்பிக்கையா இருக்கிறேன், நீர் எனக்கு போதும் என்று இந்த வார்த்தைகளை அவரோடு பேசுவோம், அவரோடு சொல்லி உறவாடுவோம். ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார்.